எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மைதா மாவு, கோதுமை மாவு எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஹெல்த்தி பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு 1 கப் ரோல்டு ஓட்ஸை ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு zucchiniயை 2 சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. zucchiniயில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்திங்கன்னா தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக வரும். இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்த zucchiniயை ஒரு கிளாஸ் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு 2 எக் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் பெப்பர், பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஓட்ஸு, ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு மொசரல்லா சீஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பேக்கிங் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்படியே பேக் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த 2 கரண்டி பாஸ்தா சாஸ் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பாஸ்தா சாஸ் இல்லை பீஸா சாஸ் எது வேணாலும் ஆட் பண்ணலாம், இது ஆப்ஷனல் தான். கூடவே உங்களுக்கு டாப்பிங் வேணும்னா ஆலிவ்ஸ், மஷ்ரூம் எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் பண்ணுறேன். 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா யம்மியான பீஸா ரெடி.